அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை ஷாஸ்னவ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி பிரெட் கஸ்டர்ட் புடிங் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 6 பிரெட் ஸ்லைஸு, 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை இந்தமாதிரி தண்ணியில் கலக்கிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சீனி, நட்ஸு, ட்ரை நட்ஸு பிஸ்தாச்சும் டேட்ஸும் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால், அரிசி கப்பால் 1 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். அதே கப்பால் 1 கப்பு மில்க் மேட் எடுத்துருக்கிறேன். மெஷர்மெண்ட் இதே அளவில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுப்பில் பாலை காய்ச்சதுக்கு பிறகு சீனி சேர்த்துக்கோங்க. சீனிக்கு அப்புறம் கலக்கி வச்ச கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மேடையும் நல்லா சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணி விடுங்க. ரொம்ப குழம்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பேட்டரு. பிறகு உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு முடி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. வெண்ணிலா எசன்ஸு ஆப்ஷனல் தான். பிறகு இந்தமாரி ஸ்கொயர் சைஸில் உள்ள ட்ரே எடுத்துக்கோங்க, கிளாஸ் ட்ரே. அப்படி இல்லைன்னா பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் 2 லேயராக செய்யணும். ஃபஸ்ட்டு லேயரில் ஃப்ரெஷ் க்ரீமும் கஸ்டர்டும் கொடுத்துருங்க. பிறகு ப்ரெட்டை நான் 2ஆக கட் பண்ணி ஸ்லைஸாக வச்சுருக்கிறேன். அது நீங்கள் ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு இதே இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். திருப்பி மறு லேயருக்கும் இந்த ப்ரெட்டை வச்சு விட்டுட்டு கடைசியாக ஃபுல்லாக இந்தமாரி பேட்டரை ஃபுல்லாக ஊற்றினதுக்கு பிறகு ட்ரை நட்ஸ்லாம் ஃபுல்லாக தூவி குங்குமம் பூவையும் லேசாக உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா குங்குமப்பூ தூவுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு நல்லா வச்சுருங்க. இல்லைன்னா நல்லா ஜில்லுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, பிரெட் கஸ்டர்ட் புடிங் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.